யாரை விட்டோம்? ஆயிஷாவை விடவில்லை. அவதூறு பேசினது முனாஃபிக்குகள், அவங்க நரகவாசி. அதுல சம்பந்தம் நம்ம ஆட்களும் போய் பட்டுறாங்க. யாராவது மோசமானவங்க குறை சொல்றாங்கன்னா நல்ல ஆட்களும் கூட போய் நின்று அப்படியா இருக்கலாம். இந்த உலகத்துல யாரை நம்ப முடியும்? இவர் யாருன்னா 5 வேளை நம்ம பின்னால தொழுகிற ஆளு, அதுக்கு மேல நம்ம கையை வேற முத்துற ஆளா இருப்பாரு. இவருக்கு இவ்வளவு ஆளா இருப்பாரு, இவரும் சேர்ந்துக்கிடுவார். எதுல சேர்ந்துக்கிடுவார்? இருக்கலாம். இன்னைக்கு எல்லாம் யாரையும் நம்ப முடியாது. அன்பர்களே, இருக்கவே செய்தாலும் நான் பேசுவதற்கு அனுமதி இல்லை. நான் என்ன சொல்லல, உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம பத்தி இங்க சீதேவிகள் யாரும் பேசுற ஆள்லாம் இல்லை, எல்லாம் துவா செய்யற ஆளு தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. உறவுகள் மிக முக்கியம். சித்தீக்குல் அக்பரின் மகள் அன்னை ஆயிஷா, களங்கமற்ற கற்புக்கரசி அன்னை ஆயிஷா, களங்கமற்ற கற்புக்கரசி அன்னை ஆயிஷா, பரிசுத்தமான பெண்மணி. அவர்கள் பரிசுத்தம் என்பதற்கு அல்லாஹ்வே சாட்சி சொன்னான், குர்ஆன் சாட்சி. அம்மா சுத்தமான பெண். அத்தகைய ஆயிஷாவை ரலியல்லாஹு அன்ஹாவை குறை சொன்னவர்களில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொந்தக்காரர் யாரு? அவங்க யாருக்கு மாசம் அன்பளிப்பு கொடுத்தாங்களோ அவரும் சம்பந்தப்பட்டுட்டார். அபூபக்கர் சித்திக்கு ரொம்ப கோபமாயிட்டாங்க. யாரெல்லாமோ பேசுறாங்க, மன்னிச்சு விட்டுடுறோம். இந்த மனுஷன் நம்ம சொந்தம் குடும்பத்துக்காரரு. இன்னைக்கு எல்லாம் பிரச்சனை எங்கன்னா, நமக்கு ஏதாச்சும் வராதான்னு எதிர்பார்க்கறதுல பல பேர் சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. எல்லா வீட்லையும் சொல்லல, நிறைய இடங்கள்ல சொந்தம் எப்படி இருக்குதுன்னா, நமக்கு ஏதாச்சும் கால சுழற்சி வராதா அப்படின்னு எதிர்பார்க்கிற சொந்தங்கள் கூடிட்டாங்க. நல்லது நடந்தா சந்தோஷப்படுற சொந்தம் குறைஞ்சு போச்சு. ஏதாவது கஷ்டம் நடந்தா அதை பார்த்து ஆனந்தப்படுகிற சொந்தங்கள் கூடி போச்சு. அல்லாஹ் அந்த நிலைகள்ல நாம இருக்காமல் அல்லாஹ் தௌபீக் செய்வானாக. நம்ம அதைத்தான் சொல்றோம், யாரை பத்தி நமக்கு இல்லை, நம்ம இருக்கக்கூடாது. பெருமானார் பாதுகாப்பு தேடி ஒரு துவா, அஊது பிக்க மின் ஷமாத்தத்தில் ஆதா, நான் துன்பப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுகிற எதிரிகளில் இருந்து என்னை காப்பாற்றுவாயா. நான் துன்பப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறான். கீழே விழுந்துட்டாரு, அவன் கேட்கிறான், கீழே விழுந்துட்டாரு, கால் ஒடிஞ்சிச்சா இருக்கா? கீழே விழுந்துட்டாருன்னா கால் ஒடிஞ்சிச்சா இருக்கா? அப்ப கீழே உழக்கூடியவர் கால் ஒடியனுங்கிற அளவிற்கு சந்தோஷப்படுகிற எதிரிகள், அல்லாஹ் என்னை காப்பாற்றி விடு என்று கேட்டார்கள் காரூனிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. இன்னைக்கு நிறைய உறவுகள் சொந்தங்கள் எல்லாம் அந்த நிலைமையில் இருந்தாலும், நான் சொல்வது அந்த சொந்தங்களை நீங்க பார்க்க கூடாது. நீங்க எப்படி இருக்கணும், நம்ம எப்படி மாறணும். அபூபக்கர் சித்திக் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நம்ம விஷயத்துல இப்படி செய்துட்டாரு, நம்ம விஷயத்துல இவர் பேசுறாரு. ஆயிஷாவை பற்றி நல்ல தெரிந்தவர், பரிசுத்தமான பெண் என்று தெரியும், என்னை பற்றி தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, இவ்வளவும் தெரிந்து பேசிட்டாரு. அப்படி என்ன பண்ணாங்க, மாசம் கொடுக்கிற அன்பளிப்பை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது மனுஷன் தானே, வரத்தானு செய்யும் வேகம். ஸ்டாப் பண்ணாங்க. அல்லாஹ் கண்டிச்சிட்டான். சொந்த பந்தத்துக்கு கொடுத்ததை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணீங்களா? சத்தியமா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த வேகத்துல அபூபக்கர் ரொம்ப அமைதியானவங்களையும் கூட கோபப்படுத்துற அளவுக்கு காரியம் நடந்திருக்கு. சொந்த பந்தங்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று சத்தியம் பண்ண வேண்டாம். அல்லாஹ் சொல்லும் போதே அதுதான் சொல்றான். உளில் குர்பாங்கிறான், சொந்தக்காரங்க. எப்படி பண்ணீங்க சத்தியம்? அந்த ஆயத்து எல்லாருக்கும் சொந்தம். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குறித்து அல்லாஹ் இறக்கினான். எப்படி நீங்க சத்தியம் பண்ணலாம் அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி? ஆனா இப்ப அல்லாஹ் அவருடைய நியாயத்தை சொல்கிறானா? ஆயிஷா நாயகி குறை சொன்னார், அதை அல்லாஹ் நியாயப்படுத்துகிறானா? இல்லை, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் அல்லாஹ் ஒன்றை சொல்லுகிறான், அவர் தப்பு பண்ணுகிறார், நீங்கள் அதற்காக உறவை விட்டு விலகாதீர்கள். அப்போ ஒரு உறவு அது நம்மை புறக்கணிக்கிறது, நம்மை குறை சொல்லுகிறது, நம்மை தூக்கி வீசுகிறது, நம்மீது அவதூறை சொல்கிறது. அந்த உறவையும் நீங்க கட் பண்ண கூடாது. அவதூறு சொல்லுகிற உறவுக்கு முக்கியம். இன்னைக்கு நம்ம ஏன் பேசல, 10 வருஷமா பேசல. அவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையால் என்னால தாங்க முடியல. ஒரு வார்த்தையை தாங்க முடியாம 10 வருஷமா உறவு துண்டாகிறதா? அந்த உறவு வேண்டாம் என்றால்
மன்னிக்கணும். நம்ம கடமை. நம்ம ஃபங்க்ஷன் கல்யாணம் வச்சிருக்கோம், அவங்க வரமாட்டேங்கிறாங்க, நம்ம கூப்பிட்டுறணும். தம்பி வாப்பா, இங்கே வாப்பா, அண்ணன் வா, காக்கா வா, மாமி வா, மைனி வா, நான் அக்கா வா, நீ வான்னு கூப்பிடுறோம். இல்லை நாங்கள் வரமாட்டோம், அது உங்க இஷ்டம், கூப்பிடுங்கள். நம்ம கடமை, நாம சேர வேண்டும். அவங்க வரவில்லை, அதன் பொறுப்பு அவர்களை சார்ந்தது. நான் போய் கூப்பிட்டு அங்க வரமாட்டாங்க, நீ அந்த முடிவு எடுக்கிறாய். வரமாட்டார்கள், நீ போய் கூப்பிட வேண்டும். ஒயின் அதுபரத், உன்னை விட்டு அது பின்வாங்கியே போகும், நீ போய் கூப்பிடு சொல்கிறார்கள் நபிகள் நாயகம். மன்னித்து விடுங்கள் என்றான் அல்லாஹ். அபூபக்கரே, மன்னித்து விடுங்கள். யாரை? ஆயிஷா நாயகியை களங்கப்படுத்தும் வார்த்தைகளை சொன்னவரை கூட நீங்கள் மன்னியுங்கள், கொடுத்துருங்க. அல்லா துஹிப்புன யக்ஃபிருல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னு பிரியமா இருக்கா இல்லையான்னு கேட்கறான். என்ன வார்த்தை? அல்லாஹ் உங்களை மன்னிக்கணுமா? உங்களை அல்லாஹ் மன்னிக்கணுமா? பிரியமா இல்லையா? அபூபக்கர் பதறிட்டாங்க. அப்படியே லக்கேஜில் ஜாமான் அள்ளி கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கும் சேர்த்து மடங்க கொண்டு கையில கொடுத்து அவர் சொன்னார், என்ன மன்னிச்சிருங்க. இல்லப்பா, என்ன அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டான் அப்படின்னு கையில கொண்டு கொடுக்கறாங்க. மாமனிதர், வரலாற்றினுடைய பொன்னெழுத்துக்களால் சித்தீக் நாயகம் இந்த இடத்தில் பதிவு செய்யப்படுகிறார். உறவு என்ற பாடத்தில் அபூபக்கர் தலை தூக்கி நிற்கிறார். கொடூரமாக மனசை காயப்படுத்தியவர்களை மன்னித்தார் மாத்திரமல்ல, 2 மடங்கு கூடுதலாக காசு கொடுக்கறாங்க. அப்ப உறவுகளை நாம எதுக்கெடுத்தாலும் பகைச்சுக்கிறதோ உடைத்துக் கொள்வதோ அது ஆரோக்கியம் அல்ல. இமாம் லஹாக் சொன்னார், 30 ஆண்டுகள் ஹயாத்தை எழுதினான். அதே ஆயத்துல அடுத்து வர்றாங்க. அதே ஆயத்துல இமாம் லஹாக் ஒருத்தர், அல்லாஹ் அவருக்கு 30 வருஷம் ஹயாத்து பாக்கி இருக்குது, நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். திடீர்னு நல்லா இருந்த உறவுகளை பூரா அறுத்துட்டார், உடைச்சி விட்டார். யாருமே வேண்டான்ட்டார். எங்க வீட்டு கல்யாணம் எங்க யாரும் வேண்டாம், தாய் வழியும் வேண்டாம், தந்தை வழியும் வேண்டாம், உங்களை எல்லாம் நான் வச்சு சேர்த்தெல்லாம் செய்ய விரும்பலன்றார். தாய் வழி உறவுகளை முறிக்கிறார், தந்தை வழி உறவுகளை முறிக்கிறார். முறிச்சிட்டு ரோட்ல உள்ளவங்க, காட்டுல உள்ளவங்களை எல்லாம் கூப்பிட்டு கல்யாணத்தை நடத்திட்டார். அல்லாஹ்வுடைய அருமையான வேதத்தின் விளக்கத்தில் இமாம் லஹாக் சொல்கிறார், 30 ஆண்டு ஆயுள் இன்னும் இருக்கிறது. அல்லாஹ் சொன்னான், அவருடைய ஆயுளின் காலத்தை அழித்து விடுங்கள், 3 நாள் அவரை மௌத்தாக்கிருங்க. 3 நாளில் மௌத். 30 வருஷம் வாழ்க்கை இருக்கிறவர் அந்த வாழ்க்கை இழப்பார், அவர் உறவை பகைத்ததால். இது சொந்த கருத்தெல்லாம் இல்லை. தப்சீர் உலகத்தில் கொடிகட்டி பறக்கிற இமாம் லஹாக்கின் தப்சீர். எத்தனை பேர் சொந்த பந்தங்களை கூப்பிடுறதே இல்லை, அங்க கூப்பிடுறது, இங்க கூப்பிடுறது, நண்பர்களை கூப்பிடுறது. கியாமத்துடைய அடையாளம் நாங்க பெருமானார். சொந்தங்கள் ஒதுக்கப்படும், தந்தையை ஒதுக்குவார், நண்பரை இணைப்பார். தாப்பனாரை கூப்பிடல, ஆனா ஊர்ல உள்ள சங்காத்திகள் நண்பர்களை பூரா கூப்பிட்டு வச்சிருக்கு. அது என்ன ஃபங்க்ஷன்? அல்லாஹ்வின் திருப்தி இல்லாத ஃபங்க்ஷன் அது. பெற்றோர்களை தூரமாக்கி விட்டு யாரையெல்லாம் கூப்பிட்டு நான் காரியம் நடத்தினால் அந்த காரியம் அல்லாஹ்வின் திருப்தி கிடைக்காது. என் உறவுகள் தான் அதற்கு தகுதி. எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனா, அதுக்கு தகுதி என் உறவுகள், என் தாய் வழி உறவுகள், என் தந்தை வழி உறவுகள். தாய் வழியும் வேண்டாம், தந்தை வழியும் வேண்டாம். எத்தனை பேருக்கு சாப்பாடு? 500 பேர். யார் அந்த 500 பேர்? யார் அவர்கள்? என் தாய் வழியை விட அவர்களுக்கு என்ன சிறப்பு? என் தந்தை வழியை விட அவர்களுக்கு என்ன சிறப்பு? அந்த விருந்து பரக்கத்தற்ற விருந்து. உறவுகள் புறக்கணிக்கப்படுமா? அதுல பரக்கத்து இருக்காது. நன்கு கவனம் வையுங்கள். நீங்கள் இந்த கேள்விதான் வரும். அவங்க புறக்கணிச்சாங்க, அவங்க எங்களை நீக்கி வச்சு செய்தாங்க. அவங்க நீக்கி வைத்து செய்தாலும் நீ சேர்த்து வை. ஒயின் அதுபரத் என்ற அந்த ஒத்தை சொல்லில் உத்தம நபிகள் உலகத்திற்கு பாடம் நடத்துகிறார்கள். கரீம் யாரும் தெரியுமா கேட்டாங்க. சொர்க்கவாசிகளுக்கு 3 அடையாளம் இருக்குது, உயர்ந்த தன்மை. அது சொர்க்கவாசிகளின் மிகப்பெரிய குணம். அலாமத்து அஹ்லாக்குல் ஜன்னாங்கிறாங்க. சொர்க்கவாசிகளுக்கு சில குணம் இருக்குது. அல்லாஹ் அந்த குணத்தை நசீபாக்குவானாக. நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம மனசு அப்படிதான் சொல்லும். மனசையெல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டு வாழ்றதுதான். இன்னைக்கு ஷேக் முரீது தொடர்புலாம் என்னங்கிறீங்க? மனசுடைய கருத்தை அழிக்கிறது, அல்லாஹ் ரசூலுடைய கருத்தை தூக்கி சுமக்கிறது. மனசு அப்படிதான் சொல்லும். நம்ம மனம்ங்கிறது எல்லா நேரத்திலும் கரெக்டாலாம் இருக்காது. நிறைய பேர் அதை பெருமையா பேசுவாங்க.
நான் என் மனசுக்கு துரோகம் செய்யறது இல்லை, மனசாட்சிக்கு ஒத்து போறேன். உன் மனசாட்சியை உனக்கு துரோகம் செய்யும் போது என்ன பண்றது? உன் மனசாட்சி உனக்கு துரோகம் செய்யும் போது என்ன பண்ணுவது? மனசாட்சியை தூக்கி வீசு, அல்லாஹ்வையும் ரசூலையும் எடு, அங்கதான் வெற்றி. அல்லாஹ் ரசூலை விட்டுட்டு மனசாட்சி என்ன மனசாட்சி? மனசாட்சிக்கு ஒத்து என்னப்பா செய்த? எங்க உம்மா வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேங்கிற, இதான் மனசாட்சி. கல்யாணம் நடக்குது, பெத்த தாய் வரவில்லை, கொடுமை இல்லையா? அந்த தாயின் ஆன்மா என்ன பாடுபடும்? பெத்த தாயை நீக்க வைத்து நடத்தப்பட்ட காரியங்கள் எப்படி பரக்கத்தாகும், எப்படி நிம்மதியாகும், அதில் எப்படி வெற்றி கிடைக்கும்? தாயின் உள்ளம் வாடினால் அல்லாஹ்வின் அங்கீகாரம் உடனே கிடைக்கும். அந்த அம்மா கையை தூக்கிட்டு வைங்க, டோட்டல் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அந்த அம்மாவுடைய துஆவுக்கு அவ்வளவு பவர். சொன்னார்கள் உத்தம நபிகள், அஸ்ரஉல் இஜாபா, உடனே ஒப்புக்கொள்ளப்படும். துஆவுல் உன் தாயின் துஆ, உன் தாயின் துஆ அஸ்ரஉல் இஜாபா, உடனே ஒப்புக்கொள்ளப்படும். அவங்க கையை தூக்கிட்டாங்களா அது முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். நல்லதுக்கு தூக்குனாலும் கரெக்ட், பாவத்துக்கு தூக்குனாலும் அவ்வளவு. அவங்க உனக்கு கஷ்டமா கொடுக்கணும் தூக்கிட்டாலும் நடந்துரும், நீ நல்லா இருக்கணும் தூக்கிட்டாலும் நடந்துரும். அவங்க நல்லா இருக்கணும் தூக்குறதுக்கு நீ வாழணுமா இல்லையா? 3 குணம் இருக்குது, அது சொர்க்கவாசிகளின் அடையாளம். அந்த குணம் எனக்கு இருக்க வேண்டும், அந்த குணத்துக்கு நான் சொந்தமாக வேண்டும் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாரும் இருக்க முடியாது, அது கரீமுடைய குணங்கிறாங்களாம். கரீம்னா ரொம்ப பெரிய மனிதர், கொடுக்கும் உள்ளம், உள்ளமும் விரிந்தார், உள்ளமும் விரிந்தவர், வாழ்க்கையும் அழகானவர், ரொம்ப சங்கையான மனிதர். அந்த குணம் அவர்களுக்கே கிடைக்கும். அல் இஹ்சானு இலல் முஸி, முதல் குணம் தீங்கு செய்தவருக்கு மன்னிக்கிறது இல்லை, தீங்கு செய்தவருக்கு உபகாரம் செய்யறது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானா. சொர்க்கவாசிகளுடைய குணம் அந்த 3 குணம் நம்ம எடுத்துக்கிறணும். எத்தனை காலத்துக்கு இப்படியே வாழ போகிறோம்? எனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையை நான் தான் வாழ வேண்டும். எனக்கென்று வாழ்க்கையை நான் தீர்மானிப்பதல்ல, அதை தீர்மானிக்க வேண்டும் அல்லாஹ்வும் ரசூலும். நம்ம நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கையை தீர்மானிச்சு வச்சிருக்கோம். நான் என்ன தீர்மானிப்பது? என் வாழ்க்கையை அல்லாஹ் தீர்மானிக்கிறான், ரசூல் தீர்மானிக்கிறார்கள், அதுல போகணும். எந்த அளவுக்கு பெருமானார் கற்றுக் கொடுத்தாங்க? கோடை போட்டு காட்டினாங்க. இந்த கோட்டை விட்டு வெளியில போகாதன்னாங்க. கோட்டை கீச்சி அதற்குள் நின்று இந்த சமூகத்தை வாழ வைத்தவர்கள் அகிலம் போற்றும் அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோடு கீச்சின கோட்டை தாண்டக்கூடாது. என் மனசு அப்படிப்படுது, இப்படிப்படுது, அது சரின்னு படுது. எங்க நீங்க ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போனார், நான் போய் சொன்னேன், எங்க காக்கா நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்க, பெரிய பாக்கியம், எல்லாம் சரியாச்சு, உங்க வாப்பட்ட பேசிருங்களேன், ஹஜ்ரத் உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். பதில் என்ன? ஹஜ்ரத் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன், இந்த சப்ஜெக்டை பேசாதீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்க வாப்பட்ட பேசுங்க, நீங்க சொன்னா அடுத்து எங்க வாப்ப கதி தான் உங்களுக்கும் சொன்னார். ஹஜ்ஜிக்கு போறாரு, அவங்க தகப்ப நாட்டை பேசல, எல்லாரும் சொல்றாங்க, நான் போய் சொன்னேன். அவர் சொன்னார், ஹஸ்ரத் உங்க பேர்ல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். நான் உடனே பதில் சொன்னேன், அந்த மரியாதை உங்க பேர்ல நானும் வைத்திருக்கிறேன், எனவேதான் உங்க வீட்டு வாசலை நீங்க அழைக்காம வந்து நிற்கிறேன், நீங்கள் பேச வேண்டும். இல்ல ஹஸ்ரத், ஆயிரம் காரணம் சொல்லுங்க. இதுல அவர் ஹஜ்ஜிக்கு போகும்போது நான் தான் போய் துவா ஓதணும் வேற சொல்லியிருக்கிறார். நான் துவாவெல்லாம் மறுக்கல, ஓத வருவேன். ஆமீன் சொல்றதுக்கு உங்க வாப்ப இருக்கணும்னு, ஆமீன் சொல்றதுக்கு உங்க தாப்பனார் இருக்கணும். அவர் 1000 காரணம் சொன்னார். ஹஜ்ஜிக்கு போறோம், அரஃபா மைதானம், எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும், எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அல்லாஹ். ஆனால் குடும்பத்திலும் உறவிலும் யாருக்கு கஷ்டம் கொடுத்துட்டோமோ அதை அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை. அரஃபாத்திலே மன்னிப்பு இல்லை, லைலத்துல் கத்ரிலே எல்லாருக்கும் மன்னிப்பு என்றார்கள் பெருமானார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்களாம், இந்த உம்மத்தில் என்ன நடந்தது என்று மலக்குகள் கேட்பார்கள். அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டான், எல்லாருக்கும் கேட்டதை கொடுக்க போகிறான். துன்யா விஷயத்துல மட்டும் கொஞ்சம் யோசிச்சு கொடுப்பான், மறுமையை கொடுத்துருவான். ஆனால் சில பேர்கள் விதிவிலக்கு. யார் அந்த சில பேர்கள்? இங்க நேரம் இல்லை, டைம் முடிஞ்சிட்டு. அதுல குறிப்பா சொன்னாங்க, போதைக்கு அடிமைப்பட்டவனுக்கு இன்று இரவு மன்னிப்பு இல்லை. போதைக்கு அடிமைப்பட்டவன். இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் அடிமைப்படுறாங்க, ஏதோ என்னமெல்லாம் பண்றான், நமக்கு நூதனமா இருக்குது. இந்த கம் இருக்கு பாருங்க, கம்மு தெரியுமா? அது பசை, பேப்பரை ஒட்டுறது,
லெட்டரை ஒட்டுறது. அந்த கம்மை கூல் வாட்டர்